அனைவருக்கும் வணக்கம். இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். குடியரசு தினம் ரொம்ப முக்கியமான தினமா மாறப்போகுது. ஏன்னா இது நமக்கான எலெக்ஷன் ஆண்டு. நம்ம ஆள போறவர்கள் யார், அவர்களோட திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசா சீர்தூக்கி பார்த்து நேற்று வரைக்கும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சீர்தூக்கி பார்த்து சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட முதல் செய்தி. அடுத்து உலகளாவிய ஒரு செய்தி ஒண்ணு, ஒரு பெண் குயின் ஒண்ணு தன்னோட கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு ஒரு மலையை நோக்கி மேல ஏறி போயிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு 4 நாளா உலக செய்தியா இருந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்மளோட இலக்கு அது பறந்தும் போலாம், நடந்தும் போலாம், ஆனா முயற்சி மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த குடியரசு தினத்துல நம்மளோட முயற்சியை கைவிடாத, நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு நம்மளோட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும், நம்மளது குடியரசு தினம் இந்த ஜனவரி 26 வருவதற்கு காரணமாக இருந்து அதற்காக உழைத்த அத்தனை திரு உள்ளங்களுக்கும் நம்முடைய சிறந்தாழ்ந்த பணிவையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.